இனிய வணக்கம். வெல்கம் டு மை சேனல் woolenkaivinai. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் இந்த மாதிரி அழகான ஒரு வால் ஹேங்கிங் தாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம். இது ரொம்ப ஈஸியாக வெறும் கிரானி ஸ்கொயர் வச்சே நம்மளால் செஞ்சிட முடியும். இதுக்கு நான் சாதாரண குச்சி தான் யூஸ் பண்ணியிருக்கேன். சரி வாங்க இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதை ஃபர்ஸ்ட் டைம் சேனல் பார்க்கணும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வால் ஹேங்கிங் பண்ணுறதுக்கு இன்றைக்கி நான் இந்த மாதிரி ஒரு குச்சி எடுத்திருக்கேன். இது பார்த்திங்கன்னா நம்ம சாதாரணமாக கட்டைப்பை இருக்கும் இல்லையா, நம்ம கடைகளில் வாங்குறப்ப கட்டப்பை கொடுப்பாங்க, அதில் இருக்கக்கூடிய அந்த பொடி தான் இந்த குச்சி. ஸோ இது இருந்தாலே போதும் நமக்கு. இதை அடிக்கடி நம்ம கட்டப்பை தூக்கி போடுற மாதிரி இருக்கும் இல்லையா, அதுக்கு பதிலாக இந்த மாதிரி வரக்கூடிய குச்சியை நம்ம எடுத்து வச்சு இதில் வால் ஹேங் பண்ண போகிறோம். இப்போல்லாம் வரக்கூடிய கட்டப்பையில் இது பிளாஸ்டிக் வருது, இது உட்டில் இருக்குது. இப்போல்லாம் பிளாஸ்டிக்லேயும் நிறைய இடத்துல வருது. அப்படி இருந்தாலும் பரவாயில்ல, எடுத்துக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, வெயிட்லாம் கூட தாங்கும். அப்படி இல்லை உங்களுக்கு இந்த மாதிரி குச்சி கிடைக்கல அப்படின்னாலும் பிரச்சனை இல்லை. நீங்கள் மரத்தோட கிளைகள் குச்சி, மரக்குச்சிலாம் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் கூட யூஸ் பண்ணலாம். ரொம்பவே அழகாக இருக்கும். அதுக்கப்புறமா நமக்கு இந்த மாதிரி கிரானி ஸ்கொயர் வேணும். ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா நான் சின்னதாக கிரானி ஸ்கொயர் செஞ்சு வச்சுருக்கேன். இதில் நான் ஒரு 3 கலர் யூஸ் பண்ணியிருக்கேன். சைஸ் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 3 ரவுண்டு போட்டிருக்கேங்க. அந்த மாதிரியான ஒரு சின்ன கிரானி ஸ்கொயர் தான் இது. உங்கள் இஷ்டம் தான். நீங்கள் வேணும்னா இந்த மாதிரி ஒரு 3 ரவுண்டு கிரானி ஸ்கொயர் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா 2 ரவுண்டு உள்ள 1 கூட வச்சு பண்ணலாம், உங்கள் இஷ்டம் தான். ஸோ இது எனக்கு மொத்தமாக எத்தனை வேணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நான் எவ்வளோ எடுத்திருக்கேன்னா ஒரு 3 ரவுண்டு வைக்கிற அளவுக்கு வச்சுருக்கேன். எத்தனை எண்ணிக்கை அப்படிங்கிறது உங்களோட விருப்பம் தான். நீங்கள் எடுத்துருக்கக்கூடிய குச்சியோட அளவை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு எத்தனை கிரானி ஸ்கொயர் வேணும் அப்படிங்கிறத உங்களால் முடிவு பண்ண முடியும். உதாரணமாக இப்போது என்னோட குச்சி இவ்வளோ பெருசு இருக்கு இல்லையா, இந்த குச்சிக்கு எனக்கு இப்படி 3 கிரானி ஸ்கொயர் நான் வச்சேன் அப்படின்னாலே எனக்கு நல்லா கரெக்டாக இருக்குது, பார்க்கறதுக்கும் ஓரளவு நீட் லுக் கொடுக்குது. ஸோ அதனால் நான் 3 கிரானி ஸ்கொயரோட நிப்பாட்டிக்க போகிறேன். 3 கிரானி ஸ்கொயர், அதுக்கப்புறம் கீழே 3 ரோ, 1 2 இன்னும் 2 ரோ, அந்த அளவுக்கு எனக்கு கிரானி ஸ்கொயர் இருந்தால் போதும், அந்த அளவுக்கு வால் ஹேங்கிங் இருந்தால் போதும். ஸோ உங்கள் விருப்பம் தான். ஒருவேளை உங்கள் குச்சி ரொம்ப சின்னதாக இருக்குது அப்படின்னாலும் நீங்கள் எப்படி வேணால் அந்த மெத்தட் நீங்கள் மாற்றி பண்ண முடியும். சரிங்களா, முழுக்க உங்களோட தான். ஜஸ்ட் ஒரு ஸ்டெப் மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஒருவேளை உங்களோட குச்சி ரொம்ப சின்னதாக இருக்குது அப்படின்னா 3 ரோ போடாமல் 2 ரோ மட்டும் போட்டுக்கோங்க. நடுவில் வரக்கூடிய இந்த பச்சை கலர் இருக்கு இல்லையா, இதை கூட மட்டும் நீங்கள் போட்டுட்டு இந்த ஆரஞ்சு கலரை எல்லாத்தையும் ஒரே கலராக, என்ன கலர் காமனாக வேணும்னு நினைக்கிறீங்களோ அதை போட்டுக்கலாம். அந்த மாதிரி கலர்ஸ்லாம் கூட நீங்கள் சேஞ்ச் பண்ணி போட்டுக்கோங்க, பெருசு சின்னது அந்த மாதிரி. ரொம்ப பெருசாக வேணும், அகலமாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா ஒரு 4 ஸ்கொயர் கூட இதில் நீங்கள் போட்டுக்க முடியும். ஆனால் 4 ஸ்கொயர் போட்டால் எனக்கு நான் எடுத்துக்கக்கூடிய அந்த குச்சிக்கு கொஞ்சம் ஆக்வர்டாக இருக்கிற மாதிரி இருக்கு, நல்லா இல்லை. அதனால் நான் 3 தான் எடுத்திருக்கேன். ஸோ அதுமாரி உங்களுக்கு எண்ணிக்கை நீங்கள் பார்த்துக்கோங்க, உங்களுக்கு எத்தனை தேவைப்படுது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அத்தனை கிரானி ஸ்கொயர் ரெடி பண்ணிக்கோங்க. இந்த கிரானி ஸ்கொயர் எப்படி செய்கிறது அப்படிங்கிறதுக்கான வீடியோ ஆல்ரெடி நம்ம சேனல் அப்லோட் ஆகிருக்கு. அதோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் கமெண்ட் செக்ஷன்லேயும் கொடுக்குறேன், நீங்கள் அதை செக் பண்ணி பாருங்கள். இப்போது நம்ம இந்த கிரானி ஸ்கொயர்ஸ் எல்லாத்தையுமே ஜாயின் பண்ணணும். அதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போது ஃபஸ்ட்டு இந்த 2 கிரானி ஸ்கொயர் நான் ஜாயின் பண்ணி காமிக்கிறேன். இப்போ இது ரெண்டுமே ஃப்ரண்ட் சைடு இல்லைங்களா, இதுவும் ஃப்ரண்ட் சைடு இதுவும் ஃப்ரண்ட் சைடு. இந்த 2 முன் பக்கத்தையும் இப்படி சேர்த்து வச்சுக்கலாம். வச்சுட்டு பார்த்தோன்னா இங்கே நமக்கு இந்த பின்பக்கம் கிடைக்குது இல்லையா, இந்த இடத்துல தான் நம்ம ஃபஸ்ட்டு நூலை ஜாயின் பண்ண போகிறோம். இப்போ பாருங்கள், நான் இந்த இடத்துல நூல் ஜாயின் பண்ணியிருக்கேன். அதாவது இந்த கடைசி தையலில் நூல் வச்சு ஜாயின் பண்ணியாச்சு. ஜாயின் பண்ணதுமே இந்த நூலை வெளியில் இழுத்து வச்சுட்டு ஒரே ஒரு செயின் மட்டும் இப்படி போட்டுக்கோங்க, ஜஸ்ட் அது சேஃபாக நிற்கிறதுக்காக. இப்போது நம்ம இந்த 2 இதையும் சேர்த்து வச்சு ஸ்லிப் ஸ்டிச் தான் போட்டு ஜாயின் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி இப்படி அந்த ஒவ்வொரு கிரானி ஸ்கொயரையும் இப்படி திருப்பி பார்த்துக்கோங்க, எந்த இடத்துல அந்த தையல்கள் ரெண்டுமே இருக்கணும். இப்படி இந்த ஜடப்பின்னல் இருக்கு இல்லையா, இது கரெக்டாக ரெண்டுமே இருக்கிற மாதிரி 2 பக்கத்துலேயுமே அதை அப்படி நல்லா திருப்பி வச்சு பார்த்துக்கோங்க. இப்படி பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, இந்த இடத்துல ஜடப்பின்னல் இருக்கு இல்லையா, அதை 2ஐயும் சேர்த்து தான் நம்ம இப்போது ஸ்லிப் ஸ்டிச் போட போகிறோம். இது ஆரம்பங்கிறதுனால உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அதை கண்டுபிடிக்கிறதுக்கு. இருந்தாலும் போக போக நீங்கள் போடுறப்ப உங்களுக்கு அது கரெக்டாக பழகிடும். ஃபஸ்ட்டு ஸ்லிப் ஸ்டிச் போட்டுட்டோம். திரும்ப அடுத்த தையல்லையும் போயிட்டு ஒரு ஸ்லிப் ஸ்டிச் அப்படின்னு நம்ம இந்த கிரானி ஸ்கொயரை ஃபுல்லாகவே ஜாயின் பண்ணி முடிச்சிடணும். நம்மளுக்கு எத்தனை கிரானி ஸ்கொயர் வச்சுருக்கோமோ அது ஃபுல்லாகவே இதே ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணி தான் நம்ம இப்போ ஜாயின் பண்ண போகிறோம். ஆனால்
நம்ம ரோவாக தானே பண்ண போகிறோம். அப்போ அதை எப்படி ஜாயின் பண்ணுறதுன்னு சொல்கிறேன். இதே மாதிரி நீங்கள் இது ஃபுல்லாகவே இந்த ஒரு பக்கம் மட்டும்தான் ஜாயின் பண்ணணும். இந்த ஒரு பக்கம் இது வரைக்கும் ஜாயின் பண்ணிவிட்டு இந்த நூலை ஸ்லிப் ஸ்டிச் போட்டு நூல் வந்து கட் பண்ணி விட்டுடலாம் நம்ம. அதுக்கப்புறமா இப்படி விரித்து பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட இந்த மாதிரி இருக்கும். ஜாயின் பண்ணதே தெரியாத மாதிரி இருக்கும். அதுமாதிரி நல்லா டைட்டாக கூட நீங்கள் அதை ஜாயின் பண்ணிடலாம். இப்போது இதில் இருக்கக்கூடிய மற்றதை எப்படி ஜாயின் பண்ணுறது அப்படின்னு நான் சொல்லிடுறேன். இப்போது இந்த கிரானி ஸ்கொயரில் நம்ம இந்த பக்கம்தான் வந்து நான் உங்களுக்கு இப்போ ஜாயின் பண்ணி காமிச்சேன் இல்லையா? அதே மாதிரி இது ஜாயின் பண்ணதுக்கப்புறம் இந்த நூலை இந்த இடத்துல கட் பண்ணிவிட்டு திரும்பவும் நூலை எடுத்து நீங்கள் இது ரெண்டையும் ஜாயின் பண்ணணும். இந்த 2 கிரானி ஸ்கொயரையும் இப்போ ஜாயின் பண்ணதுக்கப்புறம் நமக்கு இந்த ஒரு ரோ வந்துட்டு நமக்கு இப்படி ரெடி ஆகிடுது. சரிங்களா? அதுக்கப்புறமா அடுத்த ரோவும் அதே மாதிரி இந்த கார்னர்னு ஜாயின் பண்ணி 2வது ரோவும் ரெடி ஆகிடும். அதே மாதிரி 3வது ரோவும் நம்ம வந்து ரெடி பண்ணிக்கலாம். 3 ரோ அப்படி ரெடி பண்ணதுக்கு அப்புறமா இந்த இடத்த நம்ம ஜாயின் பண்ண வேண்டியது இருக்கும். இது ரெண்டையும் ஜாயின் பண்ணி நமக்கு ஆல்ரெடி இருக்குது. இதுவும் ஜாயின் பண்ணி இருக்கு இல்லையா? இப்போது இந்த இடத்த நம்ம ஜாயின் பண்ணணும். இது 2, அப்புறம் இது, அதுக்கப்புறம் இதையும் ஜாயின் பண்ணணும். ஸோ அதனால் ஃபஸ்ட்டு வந்துட்டு நம்ம இந்த ஓரத்தில் இப்போ ஜாயின் பண்ண மாதிரியே 3 ரோக்கும் நான் ஜாயின் பண்ணிட்டு வந்து இந்த இடத்த எப்படி ஜாயின் பண்ணுறதுன்னு நான் காமிக்கிறேன். இப்போது 3 ரோவுமே வந்து நம்ம தனித்தனியாக பண்ணியாச்சு. இப்போது இது 2ஐயும் சேர்க்கணும் இல்லையா? இப்போ இந்த 3ஐயும் சேர்க்கணும். ஸோ ஃபஸ்ட்டு இது 2ஐயும் சேர்த்துக்கலாம். அதுக்கு அதே மாதிரி தான் இதுக்கு முன்னாடி இதுங்களை எப்படி நம்ம ஜாயின் பண்ணமோ அதே மாதிரி தான் இப்போ இதையும் ஜாயின் பண்ண போகிறோம். இப்படி வச்சுக்கோங்க. அதாவது 2 பக்கமும், அதாவது முன்பக்கம் 2ம் இப்படி ஒரே மாதிரி இருக்கணும். வச்சுட்டு இந்த இடத்துல தான் ஹூக் வச்சு நம்ம ஜாயின் பண்ணி ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ அங்கே ஸ்டார்ட் பண்ணிவிட்டு இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி இது ஃபுல்லாக போட்டணும். இந்த கார்னர் வரப்போ கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இருந்தாலும் ஹூக் உள்ளே விட்டிங்கன்னா உள்ளே போகிற அளவுக்கு நமக்கு இந்த இடத்துல கேப் இருக்குது. ஸோ உள்ளே விட்டு இது ஃபுல்லாகவே இந்த லைன் ஃபுல்லாக இது வரைக்கும் நம்ம ஜாயின் பண்ணிடணும். அதுக்கு அடுத்தது இது 2ஐயும் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் இது 2ம் நமக்கு ரெடி ஆகிடும் இல்லையா? அதுக்கப்புறமா இந்த கடைசி பகுதி 3, 4 நீங்கள் எத்தனை ரவுண்ட் பண்ணுறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி அதே மாதிரி அதையும் இப்படி பின்பக்கமாக வச்சுட்டு இந்த இடங்களை தச்சு முடிச்சிடலாம். முடித்தோம் அப்படின்னா நமக்கு இதோட சென்டர் பார்ட் வந்து நமக்கு ரெடி ஆகிடும். ஸோ நான் இதை ஃபுல்லாக உங்களுக்கு ஜாயின் பண்ணிவிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போது நான் ஃபுல்லாக 3 இதுவுமே வந்து தச்சு முடிச்சாச்சு. முடிச்சதுக்கப்புறமா இப்போது நான் வந்து இல்லைன்னா நீங்கள் இதே கலரில் கூட 4 பக்கம் வந்து பார்டர் கொடுக்கலாம். அது உங்கள் இஷ்டம் தான். ஸோ ஃபுல்லாக வந்து நீங்கள் பார்டர் கொடுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா தாராளமாக கொடுத்துக்கலாம். பார்டர் கொடுக்கறது ரொம்ப ஈஸி. இப்போ இதில் சிங்கிள் குரோஷே போடுறதுக்கு நம்ம இங்கே இருந்தானே ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுறோம். அந்த இடத்துல ஒரு சிங்கிள் குரோஷே போட்டுட்டு இப்படி விரித்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல ஒரு கேப் கிடைக்கும். இங்கே இருக்குது பார்த்தீங்களா? இந்த கேப். அடுத்தது அதில் ஒரு சிங்கிள் குரோஷே. அதுக்கப்புறமா இருக்கக்கூடிய எல்லா தையல்கள் மேலேயும் இங்கே இருக்கக்கூடிய தையல்லாம் இருக்கு இல்லையா? அது எல்லாத்துலேயும் ஒவ்வொரு சிங்கிள் குரோஷேன்னு இது ஃபுல்லாகவே போடணும். நம்ம போட்டுட்டு கார்னர் வர்றதையும் நான் எப்படி போடணும் அப்படின்றதையும் சொல்லிடுறேன். ஆனால் இது நல்லா பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி செயின் போடணும். கேப்பில் இந்த கேப் அதுக்கு ஒரு சிங்கிள் குரோஷே. அதுக்கப்புறம் அப்படி விரித்து பார்த்தோன்னா நமக்கு இந்த இடத்துல ஒரு ஹோல் தெரியுது. அதில் ஒரு சிங்கிள் குரோஷே. அதே மாதிரி தான் போடணும். ஸோ நான் இந்த இடத்துக்கிட்ட வந்துட்டு உங்களுக்கு எப்படி போடுறதுன்னு காமிக்கிறேன். இந்த கடைசிக்கு வரப்போ கடைசி இது இருக்கு இல்லையா? அதில் அதாவது 2த்தையும் ஜாயின் பண்ணுற இடத்துல ஒரு சிங்கிள் குரோஷே இந்த இடத்துல போட்டிருக்கோம். அடுத்தது இந்த நடுவில் தான் இந்த ஜாயின் இருக்குது இல்லையா? ஸோ இந்த ஜாயின் விட்டுருங்க. விட்டுட்டு அதுக்கு பக்கத்தில் இருக்கிற இடத்துல ஒரு சிங்கிள் குரோஷே. அதுக்கப்புறமா எப்பொழுதும் போல் ஒரு சிங்கிள் குரோஷே. அப்படியே நம்ம எல்லா இடத்துலையும் சிங்கிள் குரோஷே போட்டு வரங்க 4 பக்கத்துலேயும். ஸோ இதே தான் இந்த கார்னரில் சொன்னது பார்த்துக்கோங்க. ஒரு வேளை அதில் புரியல அப்படின்னா நான் இதுலேயும் ஒரு டைம் காமிக்கிறேன். ஸோ இந்த இடம் இங்கே ஒரு சிங்கிள் குரோஷே. இது வந்து எப்படி அப்படின்னா இந்த கிரானி ஸ்கொயரோடைய கடைசி தையல் இது அதுக்கப்புறமேட்டுக்கு இந்த ஜாயின் பண்ணக்கூடிய இந்த இடம் இருக்கு இல்லையா? இதை விட்டுட்டு அதுக்கு பக்கத்தில் இருக்கிறதுல ஒரு சிங்கிள் குரோஷே. இந்த கேப் பார்த்திங்கன்னா தெரியுதா? இந்த கேப்பை தான் உங்களை விட சொல்கிறேன். இந்த ஒரு கேப் விட்டுட்டு இங்கே ஒரு சிங்கிள் குரோஷே போடுங்க. இந்த கேப்பை விட்டுட்டு பக்கத்துலேருந்து ஒரு சிங்கிள் குரோஷே. எப்பொழுதும் போல் ஸ்டார்ட் பண்ண வேண்டியதுதான். ஸோ இதே மாதிரி நான் வந்துட்டு இது ஃபுல்லாகவே வந்துட்டு கிரானி ஸ்கொயரில் இந்த கார்னர் எல்லாத்தையுமே வந்து ஜாயின் பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் காமிக்கிறேன்.
இப்போ இது ஃபுல்லாக வந்து நான் போட்டு முடிச்சிட்டேன். அதாவது சைடில் இது கொடுத்தாச்சு நம்ம. இப்போது இந்த கார்னரில் இன்னும் கொஞ்சம் அழகுக்காக நம்ம கொஞ்சம் டெசல்ஸ் மாதிரி வந்து கொடுக்கலாம். அதுக்கு இந்த மாதிரி ஒரு நூல் வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஏதோ ஒரு லென்த்துக்கு நூல் வந்து எடுத்துக்கோங்க. அந்த நூல் என்ன பண்ணணும் அப்படின்னா இப்படி ரெண்டாக மடிச்சுக்கோங்க. ஸோ கரெக்டாக பார்த்துக்கோங்க, உங்களுக்கு எவ்வளோ தூரம் அந்த கீழே அந்த டெசல்ஸ் இருக்கணும் அதுக்கு தகுந்த மாதிரி நூல் வந்து எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு நான் அந்த கார்னரில் ஜாயின் பண்ணி காமிக்கிறேன். கார்னரில் வச்சு இதை இப்படி இழுக்கணும். இந்த மாதிரி ரெண்டையும் ஈக்குவலாக இருக்கிற மாதிரி எடுத்துக்கோங்க. எடுத்துட்டதுக்கப்புறமா இதை இப்படி பிடிச்சி சாதாரண முடிச்சு போடுவோம் இல்லையா, அதே மாதிரி அதுதான் முடிச்சு போட்டாச்சு. இதே மாதிரி இந்த லைன் ஃபுல்லாக நம்ம ஜாயின் பண்ணிடலாம். பண்ணதுக்கு அப்புறமா எல்லாத்தையும் வச்சு ஈக்குவலாக, ஏன்னா இந்த இடத்துல இந்த வளைவு தெரியுது இல்லையா, நல்லா இருக்காது. அதனால் நம்ம இது ஃபுல்லாகவே ஜாயின் பண்ணதுக்கு அப்புறமா கரெக்டாக சைஸ் பார்த்து இந்த கீழே வந்து எல்லாத்துக்கும் ஈக்குவலாக கட் பண்ணி விட்டுடலாம். ஸோ நான் அது வரைக்கும் முடிச்சுட்டு வந்துடுறேன். அதுக்கப்புறமா தான் நம்ம இந்த குச்சியில் ஜாயின் பண்ணணும். நான் கீழே ஃபுல்லாக முடிச்சுட்டு வந்து உங்களுக்கு காமிக்கிறேன். வந்து இதில் கரெக்டாக இந்த குச்சி அப்படியே வந்து வைக்க போகிறேன். ஒருவேளை உங்களுக்கு இந்த குச்சி தெரிய வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா, நம்ம எந்த நூலில் நீங்கள் இந்த இடம் தைக்கிறீங்களோ, அதாவது இந்த கலர் இங்கே என்ன நூல் இருக்கோ அதே கலர் நூலை வச்சு இந்த குச்சி ஃபுல்லாக வந்து நூலை வந்து நல்லா சுற்றிடுங்க. சுற்றுறது ஒன்றும் இல்லைங்க, ரொம்ப சிம்பிள் தான். எடுத்ததும் இந்த இடத்துல ஒரு முடிச்சு போட்டுக்கோங்க. முடிச்சு போட்டதுக்கு அப்புறமா நூலை இப்படி சுற்றிட்டே வாங்க, நல்லா நெருக்கமாக. இப்படி நெருக்கமாக சுற்றிட்டே வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த குச்சி தெரியாது. ஸோ அப்படி ஆசைப்படுறவங்க நீங்கள் அப்படி கூட செஞ்சுக்கலாம். ஆனால் நான் இன்றைக்கி குச்சி தெரிகிற மாதிரி தான் வைக்க போகிறேன். அதுக்கு முன்னாடி இப்படி கரெக்டாக வச்சுக்கோங்க. குச்சிக்கு சென்டராக பார்த்து கரெக்டாக வச்சுக்கோங்க எங்கே இருக்கணும் அப்படின்னு. இதை இப்போ நம்ம தச்சு ஜாயின் பண்ண போகிறோம். அதுக்கு இந்த மாதிரி ஊசியில் நூல் வந்து கோர்த்து வச்சுக்கோங்க. கார்னரில் எந்த கார்னர் நம்ம வைக்க போகிறோமோ அந்த கார்னரில் ஃபஸ்ட்டு உள்ளே விட்டு நூலை வெளியில் எடுத்து ஒரு முடிச்சு போட்டுக்கலாம். முடிச்சு போட்டாச்சு. இப்போது இந்த குச்சியில் எனக்கு இந்த இடத்துல இருந்து தான் நான் தைக்க போகிறேன். அதுக்காக நம்ம எப்பொழுதும் போல் தைப்போம் இல்லைங்களா, அதே மாதிரி சாதாரணமாக இப்படி முன்ன பின்ன உள்ளே விட்டு விட்டு நம்ம தைக்க வேண்டியது தான். இப்படி இருக்குது இல்லைங்களா, இதை வந்து கொஞ்சம் க்ராஸாக உங்கள் இஷ்டம் தான். இப்படி நெருக்கமாக நீங்கள் தைக்கிறதுனால தைக்கலாம், இல்லை இப்படி க்ராஸாக கொஞ்சம் தையல் தள்ளி வச்சு தைக்கிறதுனாலும் தைக்கலாம். இங்கே பாருங்கள், நூல் வந்து பின்னாடி இருக்குது. அதை எடுத்து தையலோட எண்ணிக்கை வந்து வச்சுக்கோங்க. எத்தனை தையல் எண்ணிக்கையில் உங்களுக்கு வேணுங்கிறத அதுக்கு தகுந்த மாதிரி கரெக்டாக பார்த்து அதில் உள்ளே விட்டுக்கோங்க. ஸோ இங்கே 1 2 3 4 இருக்குது. ஸோ எனக்கு 1 2 3 4 4ல் விடணும். பாருங்கள், நூல் வந்து இங்கே பின்பக்கமாக தான் இருக்குது. பின்பக்கமாக விட்டு இப்படி அதை எடுத்து இப்படி உள்ளே விடுங்க. வந்துருச்சு. அதே மாதிரி திரும்ப ஒரு 4 1 2 3 4. ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு எவ்வளோ தூரம் உங்களுக்கு அந்த டிஸ்டன்ஸ் இருக்கணும்னு நினைக்கிறீங்களோ நீங்கள் அப்படி கொடுக்கலாம். ஒருவேளை ரொம்ப நெருக்கமாக வேணும்னு நினச்சிங்க அப்படின்னா ஒவ்வொன்றையும் ஒவ்வொரு தையலில் கூட நீங்கள் கொடுக்கலாம். அதே மாதிரி இந்த கடைசி வரைக்கும் நான் தைச்சிட்டு வந்து உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ நான் ஃபுல்லாக தைச்சி முடிச்சாச்சு. இதை நம்ம எப்படி மாட்டணும் இல்லையா, அதுக்கு மேலே வந்து நம்ம நூல் ரெடி பண்ணணும். அதுக்கு என்ன பண்ணலாம்னா, இப்போ இதில் 2 பக்கமும் ஹோல் இருக்கிறனால எனக்கு ஈஸியாக இருக்கும். ஒருவேளை நீங்கள் சாதாரண குச்சி வந்து வச்சுருக்கீங்க அப்படின்னா, இந்த தையல் முடிக்கிறீங்க இல்லையா, முடித்ததுமே இங்கே தனியாக இன்னொரு நூல், அதே நூல் தான் ஒரு முடிச்சு போட்டுட்டு அந்த நூலையும் அதே மாதிரி இந்த கார்னரில் இன்னொரு நூலையும் ஜாயின் பண்ணி அது 2த்துக்கும் முடிச்சு போட்டுருங்க. போட்டு அதில் நீங்கள் மாட்டிக்கலாம். ஸோ இந்த மாதிரி குச்சி இருக்கிறவங்க என்ன பண்ணுங்கன்னா, இந்த மாதிரி ஊசியில் நூல் வந்து எவ்வளோ லென்த் வேணுமோ கோத்துக்கோங்க. போட்டுட்டு அந்த ஹோலில் இப்படி விட்டோம் அப்படின்னா
இந்த மாதிரி நமக்கு இன்னொரு வழியாக அது வெளியில் வந்துடும். தெரியுதுங்களா? இப்போ இந்த 2 நூல், அதாவது இப்படி இந்த 2 நூல் நமக்கு இங்கே கிடச்சிருச்சு இல்லையா? ஊசி எடுத்துடலாம். எடுத்துட்டு ஊசி எடுத்துட்டு இது 2 பக்கத்தில் உங்களுக்கு எவ்வளோ ஹைட் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி முடிச்சு பண்ணிவிட்டு இதுக்கு மேலேயும் கொஞ்சம் டெசல்ஸ் வந்து நான் அட்டாச் பண்ணியிருக்கேன், கொஞ்சம் அழகாக இருக்கட்டும்னு. இது ரொம்ப ரொம்ப ஈஸியாக நீங்கள் பிகினர்ஸ் கூட தாராளமாக ட்ரை பண்ணலாம். வெறும் கிரானி ஸ்கொயர் மட்டுமே வச்சு, கிரானி ஸ்கொயர் ஸ்லிப் ஸ்டிச் தான் நம்ம இதில் யூஸ் பண்ணியிருக்கோம். பண்ணி இவ்வளோ அழகான நம்மளால் வால் டெக்கரேட் செய்ய முடிஞ்சிச்சு. கண்டிப்பாக நீங்களும் இதை செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு இதோட ஃபோட்டோஸை ஃபேஸ்புக் இல்லைன்னா என்னோட ஜிமெயில் ஐடிக்கு மறக்காமல் சென்ட் பண்ணுங்கள். இந்த ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. மிக்க நன்றி.